இந்த உலகத்தில் மனிதர்களில் 2 குலம் இருக்குது. ஒன்று இறை மனித குலம், இன்னொன்று விலங்கு மனித குலம். இந்த பூமியில் பெரும்பான்மையான மக்கள் விலங்கு மனித குலமாக தான் இருக்காங்க. இந்த விலங்கு மனித குலத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தன்னோட சுயநலம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்கிறது, கருணை, இரக்கம், தயவு அப்போல்லாம் பட்ட குணங்கள் மிகவும் சொற்பமாக தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க மாமிச உணவை தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மற்ற உயிர்கள் படுற கஷ்டத்தை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இரக்கம் துளி கூட இல்லாமல் ஒரு மிருகத்தனமாக இருப்பாங்க. காட்டில் சிங்கம் புலிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும், அதுதான் இவங்க. எதுக்காக பூமியில் பிறந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ விலங்குகள் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதேமாரி தான் பூமிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. தன்னோட லைஃப் ஸ்டைலை ரொம்பவும் சிறப்பாகவும் ப்ரௌடாக இருக்கிற மாதிரியும் ஒரு மாயையை கட்டமைச்சு அது மக்கள்கிட்ட தான் நல்லா சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பர்சனலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருள் சூழ்ந்ததாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். ஆனால் அது அவங்க அப்படி இல்லாமல் ரொம்ப சூப்பராக சிறப்பாக மகிழ்ச்சியோடு இருக்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள தானே ஏமாற்றிப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வெளி உலகத்தை அப்படி பின்பத்தை கட்டமைச்சு ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு இதுமாரி தான்ப்பா நம்மலாம் வாழணும் இவர்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷனாக மக்கு பசங்க நிறைய பேர் அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு வாழ்வாங்க. குணப்படுத்தவே முடியாத நோய், அதுமாரி சொல்லப்பட்ட நோய்கள், கேன்சர், புற்றுநோய், இருதய நோய், இது போன்ற நோய்கள்லாம் இவங்களுக்கு தான் கண்டிப்பாக வரும். இவங்களோட வாழ்வு மோசமாக தான் இருக்கும். வாழ்கிற நாட்கள் ரணக்கொடூரமாக இருக்கும். தங்களோட உடம்பை அவங்கள்டே தூக்கிட்டு நடக்க முடியாது. சாவும் சாதாரணமாக இருக்காது, கொடூரமான மரணமாக தான் இருக்கும். துர்மரணம் தான் ஏற்படும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க தான் இறை மனித குலம். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தயவோட சொரூபமாக இருப்பாங்க. மற்றவங்க படுற கஷ்டத்தை தன்னோட கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. கடவுள்கிட்ட அது பிரார்த்தனை செய்வாங்க, கடவுளே எதுக்காக அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்ட்டு. எக்காரணம் கொண்டும் எந்த உயிரையும் கொன்று சாப்பிட மாட்டாங்க. இவங்க சைவ உண்றவங்களாக இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை வெளி உலகத்துக்கு எப்படி தெரியுதோ, நல்லதாகவும் தெரியலாம், நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரியும் தெரியலாம், இது கெட்ட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கூட தெரியலாம். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, அவங்க பர்சனல் லைஃப்பில் நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா அவங்களோட மாதிரி லைஃப் ஸ்டைல் யாருமே வாழ்ந்துருக்க முடியாது. அந்தளவுக்கு சொஃபாஸ்டிகேட்டடாக பூமியில் பூமியே சொர்க்கமாக வாழ்வாங்க. நீங்கள் வேணால் நல்லா செல்ஃபாக அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கனாலும் அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்ட்டு மீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா புரளி சொல்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களே சொல்லுவாங்க. அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை சொல்கிறதுக்கு நிறையா சோசியல் மீடியாவில் சேனல்ஸ்லாம் இருக்குது. அவங்கள வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அவங்களோட லைஃப் ஸ்டைல், பர்சனல் லைஃப் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். மெட்டீரியல்ஸ்டிக் லெவல்லையும் சரி அவங்க உயர்ந்தபட்ச நிலையை தான் அடைவாங்க. அதே நேரத்தில் பர்சனல் லைஃப் சிறப்பாக தான் இருக்கும். இந்த இறை மனித குலத்தோட தாயகம் அப்படின்னு பார்த்தா ஆணிவேர் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அதனால தான் இந்தியாவோட அரியணையை அலங்கரிக்கக்கூடிய மன்னராக நீங்கள் வரணும், ஒரு பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படின்னா நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அப்படிப்பட்ட அருளை பெற்ற பூமி இந்திய மண். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் இதுவரையும் பிரைம் மினிஸ்டர்லாம் எடுத்து பாருங்கள், எல்லாருமே வெஜிடேரியனாக தான் இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கம் இஸ்லாமியர்களுக்கு நிறைய துன்பத்தை செய்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் மற்ற உயிரினங்களுக்கு கொண்டு சாப்பிட்றாங்களா, அதோட துன்பத்தையும் இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணுற துன்பத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிட்டது அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்தியாவில் என்ன சொல்கிறது, ஆர்எஸ்எஸ் இயக்கம் பிஜேபி ஆட்சி அரியணையிலே அமர்ந்துருச்சு. ஆனால் இஸ்லாமியர்கள் நிலைமை ரொம்ப பாவமாக இருக்குது, மோசமாக இருக்குது. இப்போ திறக்கக்கூடிய ராமர் கோயில் இஷ்யூ, அது நான் இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்கிறது, ஆர்எஸ்எஸ் பண்ணுறது தப்பு. ஒரு மற்றவங்க கோயிலை இடிச்சிட்டு மற்றனோட கோயிலை கட்டுறது தப்பு. அப்படி இருந்தும் ஆர்எஸ்எஸ் கட்டும் போதும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் மித வளர்ச்சி அடையுது. இஸ்லாமியர்களோட இருப்பு ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. அவங்க அவ்வளோ நிலையில் இருக்காங்க. எத்தனையோ கோடி பேர், ஒரு 30 கோடி பேராவது இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இந்தியாவில். உலகத்தில் 2வது மிகப்பெரிய
இஸ்லாமிய நாடுனா இந்தியா தான். அந்தளவுக்கு இஸ்லாமிய பாப்புலேஷன்லாம் இருக்குது. அவங்க இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில ஏன் இருக்காங்கன்னா, இந்தியா வந்து கடவுளோட பூரண அருள பெற்ற நாடு. இங்கே வந்து மாமிசம் சாப்பிட்றவங்க வந்து டிக்டேட்டராக வர முடியாது, சர்வாதிகாரியாக வர முடியாது. நீங்கள் சைவ உணவை விரும்பி உண்ண ஆரம்பித்து சைவ உணவு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நான்வெஜ் சாப்பிட சுத்தமாக விட்டுட்டு இந்த நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நிலையாக இறைவனோட நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்ய முடியும். வெஜிடேரியன் ஆகிறது இறைநிலை அடையிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப்பு எப்போதும் தயவுலேயே இருக்கிறது. உங்களோட மனசை எப்போதும் தயவோடையே வச்சுருக்கிறது. மற்றவங்க யாருக்காவது கஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணி உட்காந்து அழுகணும், கண்ணில் தண்ணி வர அளவுக்கு உட்காந்து அழுகணும். சரி, இதுக்கப்புறம் இறைநிலை அடையிறதுக்கெலாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் காணொளிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.